ஸ்டியரிங் இன்னுமே நல்லா இருக்குது. பிரேக் வந்து டிஸ்க் பிரேக்கா இல்லை டிஸ்க்? ஓகே, நைஸ். 4 இல்லை 2 டிஸ்க்கு 2 டம். ஓகே, பட் நல்லா பிரேக்கோட இதுவுமே நல்லா இருக்குது, ஃபீட்பேக்குமே நல்லா இருக்குது. நைஸ் நைஸ் நைஸ். எனக்கு இந்த ஏரியாவே ரொம்ப பிடிச்சிருக்குது. இது நல்லா இருக்குது. கொஞ்சம் எம்டியாக ஃபீல் ஆகும். டிராஃபிக்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த சைடு உள்ளே போனால் டிராஃபிக் இருக்கும். இது ஆக்சுவலாக இது கேம்பஸ்ன்றதுனால உள்ளே அவ்வளோ டிராஃபிக் இருக்கிறது. எனக்கு இந்த மரம் இதெல்லாம் பார்த்தாலே ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கள் அண்ணாவோட, நான் சொன்னல அண்ணா யூனிவர்சிட்டி போகும்போது நான் பார்த்துட்ருப்பேன். சென்னையில் வந்து ரொம்ப கம்மி தான். தே ஷுட் ப்ரிசர்வ் ட்ரீஸ். பெங்களூரில் நிறைய ட்ரீஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி. இன்னுமே இவங்க ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறன்றதுனால நிறைய ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பைக்கர்ஸ் வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து தே ஓன்ட் நோ தட் இது ரொம்ப நாள் கழிச்சு மேனுவல் ஓட்டும்போது நமக்கு அந்த லான்ச் ஃபீல் இருக்கிறது நல்லா இருக்குது. இம்மீடியட். இங்கே ரைட்டா? அந்த சர்க்கிள். ஓ, சர்க்கிள் போயிடுங்க. ஓகே, இதான் ரைட் தானே? சிக்னல் போட்டிருக்காங்க. அப்படி போயிருக்கலாம் உள்ளே இருந்து. மறுபடியும் அந்த ரோடு தான். இதுதான் மைசூர் ரோடு. ஓ, ஓகே. ஸோ நீங்கள் முன்னெல்லாம் பார்க்கணுன்னா இந்த ரோட்டில் ஃபுல்லாமே ட்ரீஸ் இருக்கும். இங்கேருந்து டைரெக்ட் ஒரே ரோடு மார்க்கெட் போகுது, சிட்டி மார்க்கெட். ஓ, ஓகே ஓகே. டிஸ் ரைட்டாக நீங்கள் போனீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி அந்த சைடு போகுது, நம்ம அந்த பக்கம் போகிறதா? எலக்ட்ரானிக் சிட்டி வந்து சிட்டிலேருந்து போனால் இப்படி போகணும், சுற்றி போகணும். ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும். அந்த மடிவாளா அந்த சைடெல்லாம் போகணும். நீங்கள் இப்படி நம்ம போகணுன்னா ரைட் போனால் இந்த நைஸ் ரோடு கனெக்ட் பண்ணி டேரெக்டாக எலக்ட்ரானிக் சிட்டி கனெக்ட் ஆகிடும். ஓகே பா, நான் வந்து தேவனஹள்ளி கிட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். கரெக்டாக நைஸ் எட்ஜ் டு எட்ஜ். உங்களுக்கு இப்போ இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கார்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க? ஆக்சுவலாக இது தான் என்னோடய ஃபஸ்ட் காரு. ஃபஸ்ட்டு காரு. ஓகே. பட் ஆனால் என்னோட மைண்டில் எல்லா பிராண்ட்லேயும் ஒரு காரை வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கியாவில் வந்து போகலாம், கியாவில் எது போகலாம், சோனெட் போகலாம். அப்புறமா கொஞ்சம் பேச டிஸ்கஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம், வேண்டாம் அது சோனெட் போகிற பதில் செல்டாஸ் வாங்கி கியா போகிற மாதிரி தான். இல்லை கியா போகாத வாங்காதேன்னு சொன்னாங்க. சரி அப்படியே சரி யூண்டாயில் எது வாங்கலாம், யூண்டாயில் வாங்கினா வர்ணா வாங்கினோம், பட்ஜெட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சரி பார்க்கலாம், ஆப்ஷனில் இருக்கட்டும், அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கலாம். ஆனால் சரி அப்படியே ஒரு இந்த இதில் எம்ஜியில் வந்து ஆஸ்டார், அப்புறம் எங்கள் அக்காவும் ஆஸ்டார் பார்த்தா. அது மாதிரி ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டுக்கு வர ஆஃபர் நிறையா கொடுத்து வச்சுருந்தான். நான் தான் சொன்னேன் அதெல்லாம் வாங்காத, அதில் மைலேஜே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் கொடுத்துட்ருக்கோம். டிராஃபிக்கே இல்லாத கண்டிஷனில் போனாலும் சிங்கிள் டிஜிட்டில் கொடுத்துட்ருக்கோம். என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கிறான். ஓகே, நம்ம இந்த மாதிரி வென்யூ பிரெஸ்ஸா இதெல்லாமே மைண்டில் வந்துச்சு. பட் சரி சும்மா ஒரு நாள் போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் ஷோரூமில். யூண்டாய் வர்ணா தான் இருந்துச்சு வண்டியே. சரி பார்ப்போன்ட்டு போய் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நாங்கள் எந்த வண்டியும் மைண்டுக்கு வரல. ஸோ இது கூட பார்க்கும்போது ஸ்லாவியா நான் ஷோரூமுக்கு போய் செக் பண்ணோம். பட் இதை விட அது கொஞ்சம் உள்ள காம்பேக்டாக இருக்கிற அது கொஞ்சம் அதாவது ஸ்கூப் டிஸ்கிட்டோ ஏதோ சொல்லி போட்டிருப்பானுங்க. அது எப்படி இருக்குன்னா நீங்கள் உள்ளே உட்காந்திங்கன்னா உங்களை லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிதான். ஆனால் அது பின்னாடிலாம் உட்காடுறீங்க அப்படின்னா பின்னாடி 2 பேர் உட்காரலாம். 3-4 பேர் உட்காடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து எப்படி சொல்கிறது, 3 பேர் உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இது இருக்கும். அந்த பொசிஷனில் நீங்கள் லாக் ஆனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நடுவில் உள்ளவருக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலை, பார்க்கும்போது எனக்கு சம்திங். ஸோ இதுவுமே ஒரு லென்த்து வைஸ் பார்த்தா சேம் தான் இருக்குது. ஸோ நம்ம திரும்ப எதுக்கு உள்ள ஒரு காம்பேக்டாக இருந்து நாளைக்கு ஃபீல் பண்ணிட்டோம்னா ஏண்டா வாங்கினேன். ஆமாம்,
5 மெம்பர்ஸ் போகிறீங்க அப்படின்னா வந்து அது ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போடுமா? ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் மைண்ட் சேஞ்ச் பண்ணல. சரி நம்ம பார்த்துட்டோம், இது பிடிச்சிருச்சு வாங்கிடலாம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருந்துச்சு நல்லா. எனக்கு இதுக்கு முன்னாடி நார்மலாக இந்த ஸ்விஃப்ட் டிசைர் தான் நான் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். அதுவும் பெட்ரோல் வண்டி தான். ஸோ நான் அதுக்கு கம்பேர் நான் அதுக்கு இப்போ ஓட்டின வண்டிக்கு கம்பேர் பண்ண மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப பிடிச்சிருந்தனால சரி இதை வாங்கிடுவோம். இது வந்து அப்படியே என்ன சொல்கிறது பண்ணி வாங்கிட்டோம். செம ஸ்மூத்தாக இருக்குது. கியர் ஷிஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து விழுறதே வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ஆக்சுவலாக முன்னே நார்மல் பெட்ரோல் போட்டேன், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி XP95 நான் வந்து போடலான்னு ஷெல்லுக்கு போயிடலான்ட்டு. ஆனால் அவங்க வந்து அதை ப்ரொவைட் பண்ணல. ஆமாம், ஷெல்லில் கிடையாது. பட் இது வந்து நான் என்னே தானே. ஸோ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டருக்கு வந்து நீங்கள் XP95 போடணுன்னு அவசியம் இல்லை ஆக்சுவலி. பட் ஆனால் இப்போ இந்த எத்தனால் 20 இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்கல்ல, E20 வந்து அதுவுமே ஹையர் ஆக்டேன் ரேட்டிங் இருக்கும். ஐ திங்க் ஹுண்டாயில் வந்து எல்லாமே 2023 ஏப்ரல் மேனுஃபேக்சருக்கு அப்புறம் உள்ள எல்லா கார்ஸுமே வந்து E20 கம்ப்ளைண்ட் தான், அதோடு தான் வருது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இப்போ அது எதாவது டர்போ வேரியண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் XP95 யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், ஜியோ பிபி அதிலலாம் வந்து எத்தனால் % கம்மியாக இருக்குதான். ஸோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இதில் என்னென்னா இது வந்து இது ஆல்ரெடி இட்ஸ் அ 4 சிலிண்டர் இன்ஜினில் உங்களுக்கு நாக்கிங் எந்த எஃபெக்ட்டுமே இதில் இல்லை. எனக்கு ஷெல்லில் V பவர் தான் போட்டேன். அது நல்லது தான். அதில் கொஞ்சம் அடிட்டிவ்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இன்ஜின் க்ளீனப்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து இதில் இப்போ அந்த ஷிஃப்ட் பண்ணுறது இதிலே எனக்கு வந்து நல்ல ஃபீல் இருக்குது. உங்களுக்கு மேனுவல் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேனுவல் ஓட்டுறதுக்கான ஒரு ஃபன் வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உங்களோட கார் நான் மேனுவல் தான் நினைச்சேன். 2023 வந்து அவனுங்க வந்து ப்ராப்பர் மேனுவல் கொடுக்கல. நான் வந்து மேனுவல் தேடிட்டே இருந்தேன். அவனுங்க என்னன்னா IMT தான் இருக்குது அப்படின்னானுங்க. இல்லைனா i20 ஆஸ்டா ஆப்ஷனல் போங்கன்னானுங்க. அதுலேயும் டர்போ வேரியண்ட்டுக்கு வந்து கிளச்லெஸ் மேனுவல் தான் இருக்குது அப்படின்ட்டானுங்க. ஸோ இப்போ ஆஸ்டா ஆப்ஷனலில் டர்போ கொடுக்குறானே தெரில. சேம் வெஹிக்கிள் டர்போ 1.5 இருக்குது இதில். இதுவே நம்ம எவ்வளோ இதுவே நல்லா இருக்குது. அதான் மேனுவலை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் வந்து இதுதான். இப்போ நமக்கு வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்குல்ல, அதுவே நல்லா ஃபீல் கொடுக்குது. அண்ட் சிட்டி டிரைவிங்க்கு வந்து 1 லிட்டர் டர்போ இல்லை 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடே இனஃப். இதை தாண்டி நம்ம வந்து இங்கே வந்து பயங்கரமாலாம் ஓட்ட மாட்டோம். நமக்கு ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு, நம்மளுக்கு கியர் லவர் பண்ணால் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு எஃபெக்ட் ஃபீல் இருக்குதா, அவ்வளோதான். அது போதும். இப்போ நம்ம இங்கே அடிக்கிறோன்னா அவ்வளோதான். இதில் ஹேண்ட்லிங்குமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த இம்பேக்டும் நல்லா அப்சார்ப் பண்ணுது. பேசிக்லி வந்து செடான் கல்ச்சர் இன்னுமே போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இதுதான். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் வைஸும் நல்லா இருக்குது, ரைட் குவாலிட்டியும் குறையாமல் இருக்குது. இப்போ என் வண்டி இதை ஹேண்டில் பண்ணும், பட் அதே அண்டுலேஷன்ஸ்லாம் இம்பேக்ட் இல்லாமல் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஹைரவ் நான் போனால் கூட வந்து அது வந்து அந்த ஹைரவ் அந்த ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது இன்ஜின். நீங்கள் ஏதாச்சும் அல்ட்ராஸ் நெக்ஸான்லாம் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். என்ன இவ்வளோ சவுண்டாக இருக்குது இன்ஜினுக்குள்ள, உள்ளே வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு இது போலோ இருக்குது, அது ட்ரைவ் பண்ணேன் ரீசெண்டாக. ஸோ அது நல்லா, அது 1 லிட்டர் டர்போன்னு 1.2 லிட்டர் டர்போவாக சம்திங் தெரியல. பட் பவர் இருந்துச்சு. அது ஆல்ரெடி 80,000 ஓடி இருக்கு. அது ஆல்ரெடி 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அல்ட்ராஸ் அது இல்லை போலோ. ஓகே. போலோ வந்து பேசிக்லி நல்லா இருந்துச்சு. அதோட பவர் ஸ்மூத்னஸ் எல்லாம் இல்லை.
ஆல்மோஸ்ட் அந்த கிளட்ச் எல்லாமே ஹார்டாக இருந்துச்சு. அதில் வந்து ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸ்டீரிங் ஃபீட்பேக் நான் இது ஆன்லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அது பார்க்கலாம்னு நினச்சி செகண்ட் ஹேண்ட் லெவலெலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவனுங்க அதுக்கே வந்து 12 லட்சம் சொல்லிட்டு இருந்தானுங்க. டேய் நீங்கள் யாரா காமெடி பண்ணுறீங்க, நீ மாடிஃபை பண்ணால் நான் ஏன்டா காசு கொடுக்கணும். அதானா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ஸ்டியரிங் ஃபீட்பேக் வைஸ் வந்து அது அவ்வளோவா இதாக இல்லை. அண்ட் ஆல்சோ ப்ராக்டிகாலிட்டி வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுச்சு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முன்னாடி போனா அதுதான் பைக்கர் பாய்ஸ், அவனை அப்படியே விட்டுருணும், நீ போயிடுறா ராசா அப்படின்னு. பெங்களூர்ல எங்க யார் டச் பண்றா போறான்னே தெரியாது. பட் ஆனால் இது நல்லா தான் இருக்கு. இதுதான் அந்த இண்டிகேட்டரா? நைஸ். திரும்ப ஆன் பண்ணிக்கலாம் போகும்போது. இதுவுமே 2 ஸ்போக் ஸ்பியரிங்குமே வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் வைப் இருக்குது. கண்ட்ரோல் இருக்குது. நைஸ். இதெல்லாம் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியா? நார்மல்? நான் யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். ஓகே ஓகே. இப்போது என் ஃப்ரெண்டோட இதில் ஒரு இது இருக்கும். அப்படின்னா ஐ திங்க் அது இதில் அடாப்டிவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லேட்டஸ்ட் இதில் நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்லோ ஆகிடும். அதுவே திரும்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்பீடுக்கு ரெஸ்யூம் ஆகிக்கும். நீங்கள் நீங்களாக பிரேக்கை பிடிக்கிற வரைக்கும் அது கட் ஆகாது. ஸோ எங்கேயாச்சும் நான் ஒரு லாங் ட்ரைவ் போனால் ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு போயிட்டு வரதுனால இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஊரில் எங்கே க்ரூஸ் பண்ணுறது? இது இந்த மாதிரி தான் நம்ம டிராஃபிக் இல்லாத ரோடுக்கு தானே போகலான்னு நினச்சி வந்தோம். இங்கேருந்து முன்னாடி போய் இது கெங்கேரி பஸ் ஸ்டாப் வருது. ஓகே, இதை தாண்டிட்டோம்னா நைஸ் ரோட் கனெக்ட் பண்ணிடலாம். டன் டன். நம்ம ஊரில் பெங்களூரில் டிராஃபிக் இல்லாத ஒரு பிளேஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். இப்போ நான்லாம் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போனனால எனக்கு டிராஃபிக் இல்லாத பிளேஸை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஏர்போர்ட் டிரைவ் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி ஏர்போர்ட் தான் போயிட்டுருப்பேன். பட் ஆனால் அந்த ஏர்போர்ட்டு போகிறதுக்கு ஒரு 1/2 hour நான் போகிற மாதிரி இருக்கும். சில கடுப்பான லொக்கேஷன்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக ஒரு ஹைவே கண்டுபிடிச்சிருக்கிறேன். என் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் போனேன்னா நல்ல செமையான ஹைவே. ஃபுல் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது கூட பண்ணலாம். மேபி நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு இந்த டயரை வச்சுட்டு நம்பவே முடியாது. இந்த சியட் டயர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நான் இன்னும் மாற்ற வேறு செய்யலை அதை. ஸோ அதனால் லெட்ஸி நான் வந்து யோக்கோஹாமா அது போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இல்லைனா மிச்சிலின் பெரலி ஏதாச்சும். அதனால் இதுக்கு அப்போலோ டயர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதான் அது பெஸ்ட்டு. சியட்லாம் கொடுத்துருந்தா அவங்களுக்கு ரொம்ப காண்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். டயர் நாய்ஸே அவ்வளோவா க்ரீப்பின் ஆகலைல்ல. என் காரில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் நாய்ஸ் க்ரீப்பின் ஆகும். உங்களுக்கு அவ்வளோ NVH லெவல் வந்து இன்ஜின் ஆனில் இருக்கா இல்லையானே தெரியாது. இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம எங்கேயாச்சும் போயிட்டுருப்போம், அந்த டயர் நாய்ஸ், அந்த ட்ராக்ஷன் லூஸ் ஆகி ஸ்பின் ஆகுது, அந்த சவுண்ட்லாம் அவங்களுக்கு கேட்டுக்கும். சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க, நமக்கு வந்து கடுப்பாக இருக்கும். டே இப்போ போடலாம். சிட்டிக்குள்ளே இவனுங்களை நம்பி அந்த ரோடு போயிட்டுருக்கலாம். இல்லை, எனக்கு இது தெரியவே தெரியாது என்ன ரோடு போகுதுன்னு. நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கிறேன். போனீங்கன்னா அப்படியே மைசூர் போகலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே மைசூர் போங்க. பெங்களூர் மைசூர் ஹைவே இருக்குல்ல, அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எங்கள் அக்கா வந்து அவங்க ஃபேமிலியோடு அடிக்கடி வந்துட்டுருப்பா. என்னை வந்து லைட்டாக ஹாய் பாய் சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு மைசூர் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. பெங்களூர் அப்போ நான் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருந்தேன். ஸோ அதனால் வந்தால் டக்குன்னு பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அதிகமாக சுற்றுற ஆட்கள். ஐ திங்க் இப்போ வந்து 80,000 90 கிளாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐட்டனில். அதனால தான் சரி மாற்றலாம், இப்போ திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்ப மாற்றலாம், கொஞ்சம் கம்ஃபர்ட்டான வண்டிக்கு போகலாம் அப்படின்ட்டு தான். அந்த வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தீங்க ஐட்டன்? அதுதான் நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன்.
ஆன்சைட் போனப்போ நான் கொஞ்சம் ஆட்டையை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதான் இல்லைங்கடா எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. பரவாயில்ல, நீங்கள் ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கிறீங்க. என் வண்டி வேறு யாராச்சும் ஓட்டுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். இல்லை இப்போ நான் பார்க்கல, நீங்கள் ஓட்டுறீங்கள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படின்னா ஒத்த கையில் வந்துட்டு இந்த கையில் கியர் போட்டுருப்பான், ஃபோனை நோண்டிட்டு. எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகும். டே நீ வந்து வண்டியை பார்த்து ஓட்டு, இல்லைன்னா ஓட்டாத, இந்த மாதிரிலாம் பண்ணாத, வித்த காட்டாத என்கிட்ட அப்படின்ட்டு இருப்பான். ஓகே, ஃபைனலி ஹைவே கனெக்ட் பண்ண போகிறோமா? இல்லை, இந்த ஜங்ஷன் தாண்டிடணும், இந்த பஸ் ஸ்டாப். நைஸ். எனக்கு ஐஎம்டி கியர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், கியர் விழுறது எல்லாத்துலேயுமே. இதில் வந்து அந்த கியர் விழுறதே வந்து நல்லா இருக்குது. இப்போ அதில் உங்களோட வண்டியில் கிளச் இல்லைன்றதுனால உங்களுக்கு அந்த ஜர்க்கிங் இது இருக்குமா? ஜர்க்கிங் இருக்கும். செகண்ட் கியர் தப்பான கியரில் இருக்கிறனா இருக்கும். ரொம்ப தப்பான கியரில் இருக்கிறேன், லெட்ஸே வந்து ஒரு கீழே தானே அதான் இதில் நம்ம ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா பிரேக்கிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அதில் வந்து எப்படின்னா வந்து அதுலேயும் ரெவ் மேட்ச் எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணோம். எப்படின்னா இப்போ நம்ம 5th செகண்டு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த புல் தெரியும். பட் அதுவே வந்து கியர் சேஞ்ச் பண்ணுற ஃபீல் தெரியணுன்றதுக்காக ஐஎம்டி வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ஆக்சுவலாக எனக்கு ஸ்டார்டிங்கில் காண்டாக இருக்கும், என்னடா இது கிளச்சே இல்லாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நான் வந்து அதுக்கப்புறமா வந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆனேன். கொஞ்சம் நான் பெங்களூர் அடிக்கடி வந்துட்டு இருப்பேன். ஒன்ஸ் நான் பெங்களூருக்குள்ளே ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா எனக்கு அது வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக இருந்துச்சு. ஏன்னா I10 அடிக்கமாக பெங்களூர் வரும்போது I10 தான் சுற்றிட்டு இருப்பேன். அப்போல்லாம் நான் வந்து ஷூட்ஸ்க்கு எங்கேயாச்சும் போயிட்டுருப்பேன். 1.5 hours 2.5 hours ஈஸிலி வந்து ஸ்ட்ரைட் தானா இல்லை? ஓகே, அப்பா தாறுமாறாக அந்த அப்சார்ப்ஷன் நல்லா இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கரில் போன மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. பேசிக்லி நான் கார் வந்து எப்படி என்ன தான் நம்ம வந்து ஹேண்ட்லிங் எல்லாமே சொன்னால் கூட நமக்கு வந்து மெயின்லி வந்து ஃபைனல் பாயிண்ட் என்ன தோணும் அப்படின்னா ஃபேமிலி எல்லாம் கூட போகும்போது இங்கே லெஃப்ட் எடுக்கணுமா? லெஃப்ட் உள்ளே போவோம், ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி உள்ளே போயிடலாம். நைஸ் ரோடு. அந்த லெஃப்டா? ஆமாம், காமப்புரா ரோட் சம்திங். அருமை. இந்த லெஃப்ட் தானே? இந்த லெஃப்ட். உள்ளே போயிட்டோன்னா இந்த டிராஃபிக் அப்படின்னு நம்பி போகிறோம். அங்கே ஒரு வண்டி கெட்டு நின்றுச்சுன்னா அங்கேயும் டிராஃபிக் ஜாம் பண்ணுவாங்க. அப்பா, எனக்கு அந்த கியர் விழுற ஃபீலே வந்து அருமையாக இருக்குது. நமக்கு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீல். செடான்ஸ் யூஸ்வலாகவே நல்லா ஹேண்டில் பண்ணோம். இது இன்னும் இதானே அந்த சைடு இதை பிளாக் பண்ணியிருக்கானுங்களா? நான் கூட ஏதோ செக்கிங்காக வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அந்த 3000 இதை போட்டிருக்கீங்களா? போடலை, அது யாரும் சொல்லலை. அது போட்டு விட்ருங்க. இப்போ நான் இங்கே திரும்ப நெக்ஸ்ட்டு போகும்போது ரீசார்ஜ் பண்ணணும். நான் தான் போட்டு வச்சுருக்கிறேன். தான் பண்ணி கொடுத்தாங்க. இது அவனாச்சும் சொல்லியிருக்கணும் எனக்கு 3000 ரீசார்ஜ் இது பண்ணிவிடுங்க சார், எதுவுமே சொல்லலை. இது செமையாக இருக்குதே. அருமை. யாரா நீ இந்த ஹைவேக்குள்ளே உட்காந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற? அவன் ரிவர்ஸில் போகிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறான் போல. இவன் எங்கேயோ ஏதோ பிளான் பண்ணுறானே, ஓரமாக நிற்கிறதுக்கு இருக்கிறான். இல்லை
இப்போ இந்த ஹைவேக்குள்ளெல்லாம் நம்ம வந்து எந்த டேரக்ஷனில் கேப் கிடைக்குதோ அங்கே தான் ஓவர்டேக் பண்ணுவோம். பட் இவன் நிற்க போகிறான்னு நினைக்கிறேன். எதுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அது ஒரு இண்டிகேஷன் கொடுத்து லெஃப்ட் மறுபடியும் ரைட் எடுத்து போயிட்டே இருப்பான். விசிபிலிட்டியே இல்லை. லாரிகள்லாம் இந்த ரோட்டில் வரதுனால நடுவில் ரைட் சைடு அது எல்லா ஹைவேலையும் இதான் பிரச்சனை. நமக்கு லேன் பாலிசி நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சாலும் உங்களை ஃபாலோ பண்ண விட மாட்டானுங்க. ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்லாம் ஃபாஸ்ட் லேனில் போயிட்டுருக்கோம். நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணால் சுற்றி சுற்றி யார் இருக்காங்களோ அவங்க யாருமே கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அதான் நம்ம ஊரே வந்து ஒரு காஸ்மிக் கயோஸான ஊர். என்ன நடக்குது எதுக்கு இது நான் வந்திருக்கிறேன். இது நான் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தேன். அருமையாக இருக்குது. இல்லைங்க ரியல் டைம் ஃபியூல் எதில் காட்டும்? ரியல் டைம் செட் பண்ணணும் போல. இங்கே காட்டிட்டு ஓவரால் ரீஃபியூல் பண்ண அப்பத்தில் இருந்து இப்போ காட்டுது இதில். ஓகே, எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் வேணும். நல்லா இருக்குது. ஆம்பியன்ட் லைட் இருக்குது. நைட் டைம்லனா இந்த ஆம்பியன்ட் லைட் வரும். ஓ நல்ல நம்ம இதெல்லாம் வந்து வெளியே பண்ணுவோமோ அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. கிளஸ்டரோட லைட் கூட மாற்றலாம். இது அந்த ஆவரேஜ் இது காட்டுதில்ல. நான் யூஸ்வலாக வந்து ஹைவேலாம் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இண்டிகேட்டரை வச்சு நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பேன். நமக்கு எப்படி பண்ணால் ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா இன்னும் ஒரு அட்லீஸ்ட் கிலோமீட்டர் இன்னும் இப்போ தான் புது வண்டின்றதுனால ப்ராப்பர் மைலேஜ் நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு 5000. ஆமாம், இது கொஞ்சம் ரன்னிங் இன் பீரியட் இருக்கும்ல. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 3000 to 4000 மினிமம் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த செட்டான ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் மைலேஜ் என்ன தருதுன்னு செக் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வண்டி வாங்கியாச்சு, மைலேஜ் வேறு பார்த்துட்டு இருக்குமா, பெட்ரோல் ஊற்ற வேண்டியது ஓட்ட வேண்டியது. லாரியை போட்டுரும். அப்படி நம்ம மைலேஜ் ஓரியன்டாக பார்க்குற மாதிரி இருந்தால் மாருதி சுசுக்கியில் ஏதாச்சும் வாங்கியிருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக நம்ம இப்போதைக்கு அதெல்லாம் வாங்காததுக்கு மெயின் ரீசனே வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு கார்ஸ் போகிறது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் இன்னும் போக போக வந்து ஹேண்ட்லிங்கும் கம்ஃபர்ட் ரெண்டும் உள்ள வண்டி ரெண்டும் உள்ள வண்டின்னு தேட ஆரம்பிச்சிருங்க. மைலேஜ் வந்து ஒரு செகண்ட் ஃபேக்டராக இருக்கும். ஆமாம், உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த வண்டி டிரைவ் பண்ணதுக்கப்புறம் எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வரல. கொஞ்சம் லென்த்துன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. டிரைவ் பண்ண இப்போ எதுவும் அப்படி ஃபீல் ஆகுறது. ஆமாம், உங்களுக்கு அந்த இது ஈஸியாக அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரைவ் பண்ணுறேன், அதனால் சின்ன காராக வாங்கி ட்ரைவ் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா அந்த சைஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த சைஸ் வந்து பழகிடும். ஓவர்டேக் பண்ணியிருக்கேன். அவன் ரொம்ப இதாக இருக்கும். சின்ன சின்ன கல் எல்லாம் விழுது. இஷ்டத்துக்கு போகிறான். அதான் இந்த ஹைவே நான் ஒரு ஹைவே வீடியோ போட்டிருப்பேன்ல, அதில் தான் சொல்லிட்டு இருப்பேன் இவனுங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. கல் அடப்பாவீங்களா போட்டு தள்ளிடுவானுங்க போல கல்லை வச்சு. ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன மார்க் வந்துடும். ஹரியரா சஃபாரி. என் ஃப்ரெண்டு ஹரியர் வாங்கி வச்சுருக்கிறான், பிளாக் தான். சென்னை போனால் அதை போய் ஒரு வாட்டி பார்க்குறோம். அது அப்புறம் நீங்கள் இது இனோவா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், இனோவா 2.4 லிட்ரு அதுவுமே நான் பார்த்தேன். ஒருத்தெல்லாம் புகுந்து போகிறான். அது எப்படி அவ்வளோ ஹைட்டில் ஹேண்ட்லிங் பண்ணுதுன்னே தெரியல. செமையாக ஹேண்டில் பண்ணிச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான் இனோவா ஹைப்ரிட்டு உங்களுக்கு வண்டி கிடச்சிச்சுன்னா ரிவ்யூ பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ண போகிறது. ஓகே, செம்மையாக இருக்குது, ஹேண்ட்லிங்கு பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சொன்னாங்க. இனோவா
அதுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸே இருக்குது, கல்ட் ஃபாலோயிங் இருக்குது அதுக்கு. ஆமாம், நிறைய இந்த பொலிட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த நாஞ்சல் சம்பத்தா ஒருத்தர் துப்புனா தொடச்சி பண்ணிட்டுருப்பாப்லே, அவரெல்லாம் வந்து இனோவாக்காக ஒரு கவிதையே எழுதி அது எவ்வளோ பெரிய இனோவா, நல்ல இனோவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இப்போ வாங்குறாங்கல்ல, இந்த வெல்ஃபேர் இதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோ லேக்ஸ் க்ரோர்ஸ் கொடுத்து ஏன் வாங்குறாங்கன்னா அதுதான், அதில் உள்ள கம்ஃபர்ட் அவங்களுக்கு அது வாங்கி பழகிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து வேறு எதுவும் டவுன் கிரேட் ஆகிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாச்சும் போனாங்க அப்படின்னா. க்ரூஸ் கண்ட்ரோல் ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணு. 67 எப்படி போதுமா? இந்த கார் வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி லாங் டிரைவில் ஒரு லெஷராக அப்படியே உங்களுக்கு எல்லா அண்டுலேஷனுமே இதை அப்சார்ப் பண்ணுது. இப்போ சொல்கிறீங்களே இந்த காரை வந்தப்போ நிறைய பேர் கலாய்ச்சிட்டுலாம் இருந்தாங்க, அந்த இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேல்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்டஸ் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸ்காடா ஸ்லேவியா, வேர்டஸ் ஸ்காடா ஸ்லேவியாவை சேர்த்து வச்சு எக்ஸ்ட்ரா மாடிஃபை வேறு பண்ணி வச்சுருக்காங்க. கூட வராது. எங்கள் அண்ணா ஏதாவது பென்ஸ் தான் வச்சுருக்கிறான், C250 ஏதோ ஒன்று, அவன் யூஎஸில் இருக்கிறான். அதில் வந்து ஏர் சஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு அவன் கம்ஃபர்ட் மோடு இதில் உள்ள அந்த மோட்லாம் சேஞ்ச் பண்ணால் நமக்கு சஸ்பென்ஷன் டியூன் ஆகாதுல்ல, அவனில் வந்து சஸ்பென்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். எல்லாம் பிரேக்கு தான் அடிக்கிறாங்க. ஓகே, டிராஃபிக். ஸோ இந்த கார் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டெஸ்ட் ட்ரைவ் வேறு ஏதாச்சும் கார் பார்த்தீங்களா? இல்லை, ஒரு தடவை இதுதான் முதல்ல பார்த்ததுமே அதுக்கப்புறம் இது பிடிச்சிருச்சா? வேற கம்ஃபர்ட்டு அதுவும் நான் பார்த்தது 1.5 டர்போ, ஃபுல்லாக ஸ்போர்ட்டி லுக் அது. ஓகே, வாங்கும்போது இது என்னே வாங்கிட்டேன். இது பவர் கம்மி தான், பட் உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டும்போது வந்து இட் கிவ்ஸ் யூ எவ்ரி திங். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நோ நான்சென்ஸ் கார். உங்களுக்கு எல்லா பாக்ஸுமே இது டிக் பண்ணுது. மேனுவல் ஆப்ஷன், ப்ராப்பர் மேனுவல் ஆப்ஷன் இருக்குது, ப்ராப்பரான யார் சாமி இனோவா. இவனுங்க தான் எல்லா இடத்துலையும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. பட் எல்லாம் இந்த 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 சைடில் ஏரியாவில் எப்படி எல்லா இடத்துலையுமே டிராஃபிக்காக இருக்குதுன்னு எனக்கு புரியல. ஐ திங்க் இது வந்து ஒரு பீக்கான ஹப் ஏரியா போல். இல்லை, பெங்களூர் முழுக்கமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் இருக்கிறது மட்டும்தான் அவுட்ஸ்கர்ட்ஸ். என் ஏரியாலே இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஏரியாவுக்கு வர்றதுக்கு கூட நாங்கள் வரணுன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கை தாண்டி தான் வரணும். ஆமாம், என் ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னாலே எல்லாம் பதட்டத்தில் இருப்பானுங்க. எங்கே இருக்குது இவ்வளோ தூரம் எப்படி ப்ரோ வர்றது அப்படின்ட்டு இருப்பானுங்க. பட் ஆனால் இந்த லான்ச் ஃபீல் நல்லா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சிக்னல்லாம் இருக்கிறீங்கன்னா அப்படியே டக்குன்னு லான்ச் பண்ணி போகலாம். ஐஎம்டியில் லான்ச் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு கிளட்ச் இல்லைல்ல. ஆமாம், ஸ்லோவாக தான் மூவ் ஆகி போகணும். இல்லை, அதில் வந்து என்னென்னா கிளட்ச் இல்லைங்கிறனால நான் தான் ஃபஸ்ட் கியரில் போட்டு அழுத்திடுவேன். டர்போ இருக்கிறதுனால டக்குன்னு இது பண்ணிகிட்டு இருக்கோம். வாடா அவங்க கூட சோடி போட்டு பார்ப்போம். அதே சிகப்பு கலர் போயிட்டான். எனக்கு பென்ஸை விட BMW நிறையா இது பண்ணுறானுங்க, ஆஃபர் பண்ணுறானுங்க. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து போட்டிருந்தாப்புல BM 340i வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. அது உண்மையாக போயானே தெரில. நான் மெசேஜ் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில், நீங்கள் சென்னை வரும்போது ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா போகும்போது செக் பண்ணி பாருங்கள். அவன்கிட்ட கேட்டேன், ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாப்புல, ஆனால் அவர் பேஜில் எந்த ஃபோட்டோவுமே போடல.
அதெல்லாம் பார்த்தேன். இந்த தம்பி உண்மையை தான் சொல்லுது. அது ஏதோ விஐடியில் எங்கேயோ படிக்கிறாப்புல. யார் தம்பி நீ நடுவில் தனியாக ஸ்னீக்கின் பண்ணிட்டு இருக்கிறான் பின்னாடி? ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற காருக்கு வந்து காம்படிஷன் சொல்கிறது வர்ச்சஸும் ஸ்கோடா ஸ்லாவியா. அதான் அவனுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காம்படிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து 1 லிட்டர் டர்போ கொடுக்குறானுங்க. அதுக்கு ஏன் மெயின் ரீசன்னா இதுதான். இட் இஸ் செக்ஸ் ஆல் த பாக்ஸஸ். உங்களுக்கு ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், ஹேண்ட்லிங்கும் இருக்குது. சஸ்பென்ஷன் வைஸ் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இல்லை. உங்களுக்கு வந்து எல்லா அண்டுலேஷன்ஸையும் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுது. 1.5 இஸ் அ மோஸ்ட் ரிலையபிள் இன்ஜின் ஹோண்டா ஹேஸ். அதுவுமே வந்து செக் தான். உங்களுக்கு அவ்வளோ பவர் வந்து தேவைன்னு அவசியம் கிடையாது. வென் யூ ஆர் யூஸிங் இன்சைட் சிட்டி, மேபி ஹைவேஸில் மேபி நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் இனஃப். உங்களுக்கு ஏன்னா மேனுவலில் வந்து உங்களுக்கு நல்ல ஆக்சலரேஷனுமே நல்லா தான் இருக்குது. பாயிண்ட் டு பாயிண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. ஏன்னா இந்த எண்ணெய்க்கு வந்து உங்களுக்கு ஆல் டிஸ்க்கு கூட தேவைன்னு அவசியம் இல்லை. 2 டிஸ்க்கு 2 ட்ரம்முங்கிறதே வந்து இனஃப். நம்ம இதிலே நிறையா வந்து இன்ஸ்டன்ட் பிரேக்கிங்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. மெயின் ரீசன் அதுதான். ஏன் வாங்குறாங்க அப்படின்னா பேட் ரிவ்யூ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. வர்னாக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே வர்ச்சஸ்ஸு இல்லை. வேர்டஸ் வந்து ஆக்சுவலி லுக் வைஸ் நல்லாயிருக்கும், பார்க்கலாம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு டிரைவிங் டைனமிக்ஸ்னு வரும்போது சில சேஞ்சஸ் இருக்குது. லுக் வைஸ் நீங்கள் என்ன நான் வாங்கினேன்றதுனால இல்லை, என்ன பர்சனல் ஒப்பீனியனாக கேட்டிங்கன்னா எனக்கு வர்ச்சஸ் விட நம்ம திரும்பும்போது இவனும் திரும்புகிறானே. வர்னாவே எனக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் மாதிரி. அது வந்து ஒரு மாதிரியான கிளாஸியான லுக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஏன்னா அவனுங்க டிசைன் அப்கிரேட் அவ்வளோவா பண்ண மாட்டானுங்க. ஃபோக்ஸ் வேகன் குரூப்ஸ் அவனுங்க இந்தியாவுக்கு அனுப்புகிற எதுக்குமே அவ்வளோவா வந்து எஃபர்ட் போட்டுலாம் பண்ணுறதில்ல. ஈவன் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரீமியம்னஸ் கொஞ்சம் இருக்குல்ல. அந்த உங்களுக்கு பார்க்கும்போது இது ஒரு ப்ரீமியமான கார்னு இருக்குல்ல. நான் ஸ்லாவியா ஓட்டும்போது வந்து அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணி இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபிஜெட்டியாக இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டால் வாங்கி 1 இயர் தான் ஆகுது அப்படிங்கிறான். எனக்கு வந்துட்டு 1 இயருக்குள்ளே எப்படி ஒரு கார் வந்து இந்த மாதிரி இருக்கும்? என் காரே 3 வருஷம் ஆகுது. எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் பட்டன்ஸ் குவாலிட்டி, ஏசி குவாலிட்டி இதெல்லாம் நல்லாயிருக்கும். அவங்க அதுவே குவாலிட்டி ஐ ஃபீல் லைக் இந்தியாவுக்காக விற்கிறதுனால அப்படி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மேபி அண்ட் ஈவன் மெயின்டெனன்ஸ் கூட அதுதான் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஹியூண்டை. ஸ்கோடா ஆகட்டும், வோல்க்ஸ்வேகன், அதுக்கு சர்வீஸ்க்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இவனே வந்து தூக்கிட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். கொஞ்சம் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டானுங்க. தம்பியை முந்துறதுக்கு வந்து ஓகே இந்த லாரி போய் தான் 6 மணிக்கு மேலே சிட்டிக்குள்ளே இல்லை. இவங்க ஈவினிங் 6 o'clock மேலே இவங்க ட்ரைவ் பண்ணுற மாதிரி இல்லை சிட்டிக்குள்ளே. ஓ ஆமாம். அதனால் இங்கே எங்கேயாச்சும் முன்னாடி இந்த டோல் தாண்டி நிறுத்திடுவாங்க. இப்படி போகிறவங்க அப்படி வரவங்களும் அந்த சைடு டோல் தாண்டி நிறுத்திடுவாங்க. நான் அப்படியே பார்த்து ஒரு வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் பார்த்தா இவனுங்க வந்து டிராஃபிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சர்வீஸ் வைஸுமே வந்து இது கொஞ்சம் ஹோண்டா ரிலேபிளாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சர்வீஸுக்கு எதாச்சும் போனீங்களா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு 10,000 தான் செகண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 கிலோமீட்டர். நைஸ். ஸ்கோடா வேர்டஸ்லாம் வந்து 15,000 நினைக்கிறேன். பட் இவங்களில் வந்து உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் கேட்கலாம், டக்குன்னு பண்ணி கொடுத்துருவானுங்க. இன்னொன்று எப்படின்னா இந்த கஸ்டமர் ஒரு ஷோரூமுக்கு போகிறோன்னா அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அதுவுமே ஒரு செக்லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இதை பார்த்துட்டு ஸ்கோடாக்கு போகும்போது அவங்க இதை என்னவோ ஒரு 10ல் 11 யாரோ வராங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க நம்மளை. சரி இவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல கார் சேல் பண்ண நம்மளுக்குன்னு நினச்சிட்டு. ஆனால் ஹியூண்டாயில் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருந்து கூட டெலிவரி எடுக்கிற வரைக்கும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவ்வளோ பூ மாதிரி பேசுவாங்க. நான் கார் வாங்கி 3 years ஆகுது. நான் இப்போ அவருக்கு கால் பண்ணாலுமே அவர் வந்து அதே மாதிரி பேசிகிட்டு இருப்பாப்ல.
சொல்லுங்கள் சார், எல்லாம் கரெக்டாக இருக்குதா, நல்லா இருக்குதா? அதிகமாக சேல்ஸ் ஆகுது. அந்த ஷோரூம் அவரோட கான்டாக்ட் இருக்குது. வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்டேட்டஸ் போடுறாரு கிரெட்டா i20. நான் பார்க்குறேன், நான் ஏதாச்சும் ஷோரூம் ஆளுங்க கிட்ட போய் பேசணும். ஏன்னா ஷோரூம் ஒன்ஸ் டெலிவரி இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசி இது பண்ணால் தான். நான் கார் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறேன்ல, இப்போ அவங்க ஆல்ரெடி வென்யூ ரிவ்யூலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாமே அந்த ஷோரூம் காரங்களே கொடுக்குறாங்க. ஆமாம், நம்ம லெஃப்டில் தான் ஓவர்டேக் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. கொஞ்சம் நேவிகேட் பண்ணி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இப்போது இதுவே ஜென்ரேஷன் 4 வரணும். நெக்ஸ்ட் விட்டாங்கன்னா நான் அதுக்கு ஒரு ஈகராக வெயிட் பண்ணுறேன். எப்படி என்ன வந்து ஆக்சுவலாக வென்யூலாம் பயங்கரமாக அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. இப்போ வென்யூ என்லைன் பார்த்தீங்களா, ஸ்டியரிங்லாம் வந்து அந்த i20N அவங்க ஊரில் உள்ள யூரோப்பில் உள்ள அதே ஸ்டியரிங்கை கொடுத்துருக்குறானுங்க. அது செமையாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் பார்த்தேன், ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம ஸ்டியரிங்கில் ஹெச்என் கொடுக்குறாங்க, அதில் இருக்குல்ல, அதில் என்ன இருக்கும். இப்போ ஏன் ஸ்டியரிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ரிட்டர்ன் போனதுக்கப்புறமா. ரிட்டர்ன் எப்போ யூட்டர்ன் எங்கே இருக்கும்? இன்னும் முன்னாடி நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு யூட்டர்ன் பண்ணலாம். ஓ, இந்த டிராஃபிக் இல்லைன்னா நம்ம அழுத்தணுன்னா 20 நிமிஷத்தில் அங்கே இருக்கும். நான் சரி கொஞ்சம் ப்ரீஸியாக நம்ம போகலாம், ஆமாம், அது வேறு பேசிட்டே போகலாம். இவனுங்களை கடத்திக்கிட்டு நம்ம வேக வேகமாக போக வேணாமேன்னு பார்த்தேன். நான் பார்க்குற வரைக்கும் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வரணா பற்றி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது அப்படி இருந்துச்சுன்னா சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம்ல. சேல்ஸ் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்கச்சக்கமாக அறிவித்துட்ருக்கோம். அது வந்து அதான் அது ரெண்டே நீங்கள் கம்பைன் பண்ணால் கூட இதோட சேல்ஸ் டிஜிட் அடிக்க முடியாது. ஆமாம், இவங்க லான்ச் பண்ணும்போதே கூட என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் ஃபிரோஷியஸாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா மாதிரியுமே இது வந்து ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். பட் ஆனால் இந்த கல்ட் ஃபாலோயிங்ன்ற மாதிரி வோல்க்ஸ்வேகனுக்கு அந்த அது வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆன்லைனில் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து இப்போ முந்திலாம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக அவனுங்க தான் மிகப்பெரிய டாக்ஸிக்காக இருப்பானுங்க. அது எப்படி சொல்கிறது, அது அவனுங்கன்னு மட்டும் இல்லை, சில காருக்கு வந்து சில ஃபேன் பேஸ் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற கார் எது வந்தாலுமே சரி அதை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தர் மாருதி வாங்கியிருப்பாங்க, வாங்கி ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, கீழே கமெண்ட்ஸ் போட்டிருப்பானுங்க டின் கேன் அப்படின்னு. ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேக் சொல்கிறேன். அந்த காரை பற்றி நீங்கள் இப்போ அந்த கார் மேலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அது சேஃப்டி ரேட்டிங் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லை ஐ மீன் நீங்கள் கலாய்க்கணும்னா நீங்கள் மேனுஃபேக்சரை கலாய்க்கணும். அவன் ஒருத்தன் வாங்கிட்டு அவன் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கிறான். அவன் எவ்வளோ ஆசையாக அப்லோட் பண்ணியிருப்பான். 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி அவன் ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணுறான். நீ அதில் வந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கிற டின் கேனை போய் வாங்கியிருக்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடித்தா அது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த வேலையை வந்து அவனுங்க ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இப்போவுமே வந்து நான் முன்னாடி ஒரு பேஜ் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக தனியாக வந்து என்லைனுக்காகவே. பட் ஆனால் அந்த என்லைனுக்கு வச்சுருக்கும் போது என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, ஏதோ ஒரு ரீல் வைரல் ஆச்சு. நான் வந்து இந்த என்லைன் வந்து இப்படி ஸ்பின் ஆகி வீல் போயிட்டுருக்கோம் ஸ்ட்ரைட்டாக. அதுக்கு வந்து சும்மா நான் வந்து சர்காஸ்டிக்காக போட்டிருப்பேன், இது வந்து ரொம்ப வந்து நார்மலான இது, நாட் ஜஸ்ட் ஜெர்மன் கார்ஸ் இதுவுமே பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதுக்கு கீழே ஃபுல் கமெண்ட்ஸ்லேயே வந்து வன்மத்தை கொட்டிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு 25,000 வியூஸ் மேலே போயிடுச்சு. எப்பா வந்தானுங்க இவனுங்க வந்து என்ன சொல்கிறது, ஒட்டுமொத்த அந்த போலோன்னு பேர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபோக்ஸ்வேகனோட கார்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க, ஒட்டு மொத்தமாக எல்லோரும் வந்துட்டாங்க. இருந்துட்டு டேய் இது என்ன இந்த ஹுண்டாயில் வந்து இது பண்ணுறியா அது பண்ணுறியா அப்படின்னு. ஈவன் இந்த ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான், இந்த ஃபாலோவிங்ஸ் இருக்கிறதுனால தான் வரனா கூட இவ்வளோ நாள் அது ஹோல்ட் பண்ண முடியுது மார்க்கெட்டில். இல்லை இப்போ ரீசெண்டாக எலாந்திரா கூட அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. மேபி திரும்ப லான்ச் பண்ணுறாங்களா என்ன தெரியல. இல்லை யூஎஸில் வந்து அவங்களோட மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் வேறு மாதிரின்னு வச்சுக்கோங்க. யூஎஸில் வந்து இவங்க ஹோண்டாயை வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிராண்ட் தான். ஹோண்டா, டொயோட்டா எல்லாத்தையும் அவங்க அவ்வளோ இதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் யூஎஸ்லேயுமே அவனுங்க வந்து புதுசு புதுசாக எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை வந்து லான்ச் பண்ணிட்டே இருப்பானுங்க. இந்த நம்ம ஃபேசல் பீம் வந்து ஒருத்தர் மாதிரியே இமிட்டேட் பண்ணி தான் பண்ணிட்டு போப்பில், அவர் பேர் மறந்து போச்சே.
அவன் வந்து ஏதோ கார் மேக்கோ ஏதோ ஒரு ஆள், அவர்லாம் ரிவ்யூ பண்ணிட்டுருப்பார். i30n ஹாட் ஹேட்ச்னு சொல்லிட்டு i20n i30nன்னு சொல்லிட்டு நிறைய வேரியண்ட் இருக்கும். அதெல்லாம் அவர் ரிவ்யூ பண்ணி சொல்லிட்டுருப்பார். ஹண்டா இஸ் மேக்கிங் டிஃப்ரெண்ட் திங். இன்னும் வந்து அந்த ஹாட் ஹேட்ச்பேக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இன்னும் வச்சுருக்கிறதுக்கு மெயின் ரீசனே தான் லாங் லாஸ்டிங் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒன் மேன் ஸ்டாண்டிங்காக அது இருந்து பண்ணிகிட்ருக்குது. இன்னும் ஹேட்ச்பேக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்கே இந்த கார் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவன் ரிவ்யூ பண்ணிருப்பான். அங்கே வந்து அவனுங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து போலோ அதுக்கெலாம் நேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னோடய ஆன்சைட்டில் உள்ள ஆன்ஷோர் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து கார் ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்களே பண்ணிகிட்டு இருப்பானுங்க. எல்லாத்தையுமே சரி பண்ணுறாங்க. அவங்ககிட்டலாம் கேட்டால் அவங்க வந்து ஃபோக்ஸ் வேகன்னாலே அவங்க வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க. தஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்லி கலாச்சி ஒரு மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால் இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலையும் அவனுக்கு தான் பண்ணுவானுங்க அப்படின்னு பாரு. எதை வச்சு அப்படி சொல்லிங்கன்னா இந்த டீசல் கேட் ஸ்கேமு, நிறைய எமிஷன் ஸ்கேமு எல்லாமே அவனுங்க பண்ணி மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த எல்லா ரீஜன்லேயுமே அவ்வளோ நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து நான் என் ஆன்ஷோர் சொல்கிறேன். அவங்களாம் வந்து யூரோப்பு யூஎஸ்ன்னு இருக்கிற ஆட்கள். அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போதெல்லாம் இதான் சொல்லிட்டுருப்பானுங்க. அவங்க வந்து இப்போ வந்து அந்த சைனீஸ் எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்போ அங்கே ஃபேமஸ் ஆகிட்டுருக்குது. அதுக்கு காம்படிஷனாக நிறைய கார்ஸ் வந்துட்டுருக்குது யூஎஸில். அவனுங்க அதெல்லாம் சொல்லிட்டுருப்பாங்க, இந்த கார்லாம் வருது. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். அந்த ஏன்னா வந்து இப்போ நமக்கு ஐஸ் கார்ஸில் வந்து ஈவன் தோ பவர் எல்லாமே இருந்தால் கூட we won't have that much என்ன சொல்கிறது, அதை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் அவனுங்க வந்து 3 seconds 4 secondsல வந்து 100 km ஈஸியாக டச் பண்ணிருப்பானுங்க. அட் த சேம் டைம் அவங்கக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உண்டு. நம்ம ஊரில் இந்த கண்ட்ரியோட மார்க்கெட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பொறுத்து இவங்க ஸ்பெசிஃபிக்காக லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் ஒரு டிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்யூவி தான் பூம் பண்ணி. ஆமாம், இந்தியா வந்து அது ஒரு காண்டாக இருக்கும் எனக்கு அவ்வளோ பர்சனலி எனக்கு எஸ்யூவி 10 years 15 years முன்னாடி போனீங்கன்னா எஸ்யூவின்ற கான்செப்டே இருக்காது. எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு செடான் தான் இருக்கும். ஹேட்ச்பேக்கோ செடானு. மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. 13.7 நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக ஓவர்டேக்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், பரவாயில்லையே. நான் பார்த்து ட்ரை பண்ணுறதில்ல, அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா தோணும் இன்னும் இது கம்மியாகுது அதிகமாகுது. நீங்கள் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எப்படி சொல்கிறது, இது என்னங்கிறதுனால வந்து நீங்கள் அக்ரெசிவாக லைட்டாக ட்ரைவ் பண்ணால் கூட உங்களுக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே வந்து ஸ்லைட்டாக அக்ரெசிவாக தான் போயிட்டுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க கட் பண்ணும்போது. பட் ஆனால் உங்களுக்கு அவ்வளோவா இது வந்து மைலேஜ் வந்து இது பண்ணாது. இப்போ என் காரில் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா டக்குன்னு குறைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் அழுத்தின அடுத்த செகண்ட் வந்து அது 100 120 போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து பவர் ஃபுல்லாக கொடுத்துரும். நீங்கள் ஓவர்டேக் பண்ணிடுவீங்க, மைலேஜ் குறைஞ்சிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நம்ம இந்த வண்டியில் பொறுத்தவரைக்கும் நம்ம 80-100 பண்ணாலுமே ட்ராப் ஆகிற சான்சஸ் இல்லை. ஆமாம், அதான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடோட பெரிய அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு மைலேஜ் வந்து அவ்வளோ அஃபெக்டே ஆகாது. இதில் யூட்டர்ன் எடுத்துடலாமா? இதுக்குள்ளே எடுத்துடலாம். இந்த ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறானே, இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இவன் எப்படி இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறான்? இதானே? நம்ம லைட்டாக வண்டி ஒரு இடத்துல பார்க்கிங்கை போடுவோம். நான் வாங்கின இதுக்கு கரெக்டாமே வந்திருக்கோம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இஎக்ஸ் ஆப்ஷனல்னு ஒரு வேரியண்ட்டு. அது போனதை காராக நான் இவ்வளோ ஒரு பல்கியாக ஒரு எஸ்யூவி வாங்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் என்னென்னா பெரிய கார் தான் வாங்கினாங்க. ஏன்னா நான் வாங்கிட்டு இருக்கும்போது வந்து இது இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதுவே வந்து 14 lakhs எவ்வளோக்கும் வாங்கினேன், 13.5 வாங்கினேன்.
அதுக்கு வந்து நீங்கள் வந்து கியா இதுவும் வாங்கியிருக்கலாம் அதுவும் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதை வாங்கினாலும் அதை குற்றம் சொல்கிறதுக்கு